நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தமிழக முதல்வர் விஜயுடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இவர்களுக்கான துறைகள் நேற்று ஒதுக்கப்பட்டன. கடந்த ஆட்சியின் போது பிப்ரவரி 17 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்து துறைகளுக்கான நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆனால் வனம், சுற்றுச்சூழல், விவசாயம், வருவாய், வீட்டு வசதி, கூட்டுறவு, சமூக நலம், மீன்வளம், பால்வளம், சுற்றுலா, இந்து சமய அறநிலையத்துறை, ஆதிதிராவிடர் நலன் உள்ளிட்ட 22 துறைகளுக்கு இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை. இதனால் பட்ஜெட் தயாரிப்பு பணிகளை துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இது பற்றி நிதித்துறை வட்டாரங்கள் கூறும்போது 22 துறைகளுக்கு அமைச்சர்கள் இல்லாததால் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. துறை சார்ந்த செயலாளர்கள் குழப்பத்தில் உள்ளனர். பட்ஜெட் பணிகளை இப்போதே தொடங்கினால்தான் அமைச்சர்கள் ஒப்புதல் பெற்று நிதித்துறைக்கு அனுப்பி பட்ஜெட்டில் இடம்பெற செய்ய முடியும். தாமதம் செய்தால் பட்ஜெட் தாக்கலை தள்ளி போட வேண்டிய நெருக்கடி உருவாகும். நிர்வாக பணிகளுக்கு நிதி ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்படும் என்று நிதித்துறை வட்டாரங்கள் கூறின.